எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், அன்புக்குரிய தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறது. அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி விழாவின் நாயகன் தேவா சார். அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை இயக்குனர் விஜய் சுகுமார் மியூசிக் டேரக்டராக தேர்ந்தெடுத்து மிக பொருத்தமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத தேவா சாரை சொல்லுவார். இந்த ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவா சாரை சொல்லுவாங்க. அது எனக்கு என்னென்னா, தேவா சார் பல சந்தர்ப்பங்களில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் தேவா சார். உதாரணமாக சொல்கிறதா, சாக்லேட் படத்தில் நான் எல்லாத்துக்கும் தெரியும் மலை 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 சாங்கு. அந்த படத்தில் எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்களில், அதாவது அவருடைய சம்பளத்திலேருந்து எல்லாத்துலேயும் எனக்காக குறைச்சி பண்ணி கொடுத்தாரு. அதை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறைக்க முடியாது தேவா சார். அதே போல் பகவதி படத்தப்போ சாருக்கு படம் ரீரிகார்டிங் அப்போது ஃபாரினில் ஒரு கான்செர்ட் வந்துடுச்சு. அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க. பொதுவாக ரீரிகார்டிங்கில் சபை சாரும் முரளி சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவரும் போவாங்க. அவங்களும் சேர்ந்து போகிறதால என்ன பண்ணலேன்றப்போ, என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் அப்படின்னு. அந்த படத்துக்கு எனக்கு ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு, குத்து, ஏய், சாணக்கியான் நிறைய படங்கள் பண்ணார். இன்னொன்று சொல்லப்போனால், நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க. நான் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவர்களுடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவா சாரும் அவருடைய படங்களில் அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கவனித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குறிப்பாக சொல்கிறாங்க, எனக்கு தம் படம், குத்து அதெல்லாம் நான் கலக்குவேன்லையும் பறை வரும். நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்றாகும் கூட்டம் தான், அதுலேயும் பறை வரும். அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க அந்த பறையை யூஸ் பண்ணுற அந்த ஒரு மியூசிக்கில் பறை இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்கள மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும், இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட. அப்புறம் படத்தில் அவர் படத்தை பற்றி அழகாக பறையை பற்றி டைரக்டர் அழகாக விளக்குனார். இதனுடைய ஸ்பாட் 2ல் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன், இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை, இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். வாழ்த்துக்கள். படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் கொளஞ்சிக்குமார் அவர்கள், மாஸ்டர் ஜானி அவர்கள், அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும், குறிப்பாக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் நான் சொல்லணும் என்னென்னா, லியோனி சாருடைய பேச்சை கேட்டு தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன். அந்த அப்பெல்லாம் கேசட்டு பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டிப்போ, அந்த வண்டி 10 நிமிஷம் நிற்க சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல, அந்த டயத்துலலாம் அவர் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் நின்று கேட்டுக்கிட்டே, சாப்பிட போக மாட்டேன், நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த லியோனி சார் மேடையிலையும் நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா புலிக்கு பிறந்தது புலி தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இல்லையோ. இல்லை, குறிப்பாக சொல்கிறாந்தா அவருடைய எக்ஸ்ப்ரெஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு நான் கருதுகிறேன். அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது. அது இதில் நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்களில். இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்போ இல்லை, நான் எப்போ லியோனி சார்கிட்ட சொல்லிட்டேன். சார் உங்கள் பையன் பெரிய ஆளாக வருவாப்பில் அப்படின்னு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார், எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் நடக்கும்போது. அப்புறம் அந்த இன்னொரு கதையாக நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினி உங்களுக்கும், அவர் ஆரியன் அவர் பேர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய காயத்ரி ரமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறேன்.
என்னென்னா கொஞ்சம் சினிமாவில் நடிங்க சார் நான் கேட்டேன். சார் நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும் சார். ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்ப்ரெசிவான ஒரு விஷயம் இருக்குது சார். அரசியல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார். நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டுனா நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார். முதல்ல உங்களை பார்த்து கூப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு. வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்னு. யோசிப்போம் அப்படின்னாரு. யோசிக்காதீங்க சார், உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்லுங்கள். அப்புறம் இந்த மேடையில் நம்ம கணேஷ் உட்காந்துருக்காரு இயக்குனர். அவர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், சார் உங்களுக்கு எத்தனையோ படம் ஸ்ரீகாந்த் மியூசிக் போட்டார், ஆனால் எனக்கு போட்ட படத்துக்கு தான் தேசிய விருது அப்படின்னாரு. அது எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக வந்து தந்தையர். அந்த விதத்தில் தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்றைக்கி லியோனி சார் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக மேடையில் அமர்ந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய குருநாதர், நான் ஒர்க் பண்ணல, இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஷயம் சொன்னார். என்ன விஷயங்கிறத அவரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் சொல்லும்போது நகைச்சுவையாக இருக்கும். என்னென்னா மேடையில் உட்காந்துருக்கும்போது வந்து உட்காந்த உடனே திடீர்னு பார்த்தா லியோனி சார் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் பாக்யராஜ் சார் கேட்டேன், என்ன சார் அக்ரிமெண்ட்டை பார்க்காமலே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவசரத்தில் எதுலையாவது போட்டுற போகிறாரு அப்படின்னு. பாக்யராஜ் சார் சொன்னார், நான் அப்படி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார்னாங்க. நான் தொட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு ஃபைன் போட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அப்படின்னாரு. அது என்ன சார் நிகழ்ச்சின்னு அது அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னாரு. அது என்னென்னு இப்போயே அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம். மற்றபடி இந்த படம் சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன். இந்த பறை இசையத்தை வாசித்தவர்கள் சூப்பராக வாசித்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கே நன்றி. அவங்க முடிஞ்சு போனவுடனே தனியாளாக வந்து ஆசான் கலகிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம், அந்த படத்துக்கு மாண்புமிகு பறை என்று பெயர் வச்சு அதை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய மாண்புமிகு ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு டிவி, பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைட்டில், இந்த மாண்புமிகு அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில், அது தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த டைட்டில் எல்லாரும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மேடையில் கூடிய இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தினுடைய அனைத்து டைரக்டர் உட்பட விஜய் சுகுமார் முதல் கொண்டு அனைத்து டெக்னீஷியன், ஹீரோயின் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம மட்டும் இங்கேருந்து கேட்கல. யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, ஃப்ரான்ஸில் பவானின்னு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. பவானி மட்டும் கேட்டுருக்க மாட்டாங்க, இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் சேர்த்து வணக்கத்தை சொல்லிடலாம். ஏன்னா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம பேசுகிறது, நம்ம கேட்குறதெல்லாம், நம்ம பார்க்குறதெல்லாம் அது வந்து அவ்வளோ தூரம் மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனுக்கு உள்ள தப்பாமல் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே 2 லியோனி சாருக்கும் தப்பாமல். ஏன்னா இவர் இவ்வளவு காமெடியாக பேசுவாருன்னு நான் சிவாவை நான் நினைக்கவே இல்லை. ஏதோ சைலண்ட்டாக இருப்பார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ ஆனால் என்னென்னா எதையுமே வந்து ப்ரிப்பேர் இல்லை. எல்லாம் மனசில் இருக்கிறது அப்படியே யதார்த்தமாக அவர் என்ன பார்த்தாரோ என்ன கேட்டாரோ அதை அப்படியே கொட்டிட்டார். அவர் லியோனி சார்கிட்ட அவரே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எவ்வளோ பைக் பிடிக்கும்போது அப்புறம் எனக்கு அதெல்லாம் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ பிரமாதமாக பேசினார். இன்னொன்று தேனிசை தென்றல் தேவா, அவருக்கு வலதுகரமாக சபேஷ் முரளி இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே நேரத்தில் அவர் இப்போவே தேசிய விருது வாங்கி தேவா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் வந்து ஒரு மரியாதை வாங்கினா அப்பாவுக்கு நிறைவுங்கிறது என்ன, பையன் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து மரியாதையை வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிறது தானே நிறைவு. அதனால் அவருக்கு, அவங்களுக்கு. அப்புறம்
இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவர். நான் இப்போ தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல அடிக்கடி, இப்போ சினிமாவில் ரொம்ப சந்திச்சிருக்கான்னு சொல்லிட்டு சிறு தயாரிப்பாளர் சங்க தலைவர் கூட சொல்லிட்டு இருந்தார். யார்? தொல் திருமாவளவன் சார் ஐயா அவர்களை வந்து அடிக்கடி நானே அடிக்கடி ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நிறையா சினிமா ஃபங்க்ஷனில். ஸோ இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி யார் வந்திருக்காங்களோ இல்லையோ அவர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு இது. அவங்க 2 பேர் பேசும்போதும், தேசிய விருது வாங்கினவங்க 2 பேர் பேசும்போது அந்த இதை பற்றி சிறப்பாக அவங்க பேசினாங்க. அது முனுசாமி மனம் விட்டு நிறையா பேசினார். இன்னொருத்தர் வந்து பேசிட்டு போன எழில், அவர் பேசிட்டு போனார். அவர் பேசும்போது தான் அவர் கொஞ்சம் ஒரு சின்ன டிப்ரெஷன் மூடில் எங்களை வந்து இது வந்து கூப்பிட்டா இந்த மாதிரி சாவு கடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீலிங்கில் சொன்னார். அது ஆக்சுவலாக அப்படி அல்ல. என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பறை இசை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க. அதில் வந்து அந்த 7 நாள் நோம்பி சாட்டுறது, 14 நாள் வந்து நோம்பி சாட்டுறதுன்னா அந்த கம்பம் நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு 7 நாள் 14 நாள்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ மெயினாக வந்து அந்த கம்பத்தை சுற்றி தினம் வந்து அடிக்கிறதே இந்த பறை அடிச்சுட்டு இவங்க ஆடுறது தான். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதில் போய் ஆடுவேன். ஆடிட்டு வீட்டில் அடி வாங்குவேன். என்னென்னா இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இது நம்மெல்லாம் செய்கிற வேலை இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா அதில் அது விளையாடும்போது ரொம்ப எனக்கு காமெடியாக ரசித்து அவங்க அதை பறையடிக்கும் போது ஆடிட்டுருப்போம். அப்போ சில பேர் வந்து அவன் ஆட 1ஆம் அடி அப்படிம்பா, உடனே அவர் அடிச்சிருப்பார். 2ஆம் அடி கூட அப்படிம்பா. அப்புறம் நாங்களும் எல்லாம் ஆடிக்கிட்டே இருப்போம். இவன் பாட்ட 3ஆம் அடிம்பா. அவன் மாற்றி மாற்றி அடிப்பான். ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஆனால் சொல்கிறது மட்டும் 1ஆம் அடி போடு, 2ஆம் அடி போடு, 3ஆம் அடி போடு அப்படின்ட்டு இருப்பான். நான் இதை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் என்ன தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஆனால் மாற்றி மாற்றி அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி கோவிலில் வந்து அந்த திருவிழாவில் வருஷம் வந்து அந்த 15 நாள் 14 நாள் சாட்டு 7 நாள் சாட்டுன்னு இருக்குது. அது வந்து அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். அதனால் இது சாமிக்காக அடிக்கிறது தான் அந்த பறை, அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். இதை வந்து சாவுக்காக அடிக்கிற பறை இல்லை. அதை ஏன் சாவுன்னு சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் சாவுங்கும் போது பொதுவாக என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக சாமிக்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, சாமிக்கிட்ட போகிறாருன்னு சொல்லுவான். அதனால தான் உங்களுக்கு வந்து சாவுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. சாமிக்கிட்ட போகிறாரு, அதுக்காக அடிக்கிறாங்க, அடித்து அனுப்புகிறாங்க, வழி அனுப்புகிறாங்க. அப்படி தான் நினைச்சு. என்ன எதுவுமே வந்து உலகத்தில் வந்து சாதாரணம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அதை அடித்ததுனால அது ஒரு குலம்னு சொல்லி அப்படி வச்சுட்டாங்க. இந்த பள்ளத்தில் வந்து விவசாயம் பண்ணிருக்கும் போது அது ஒரு குலம்னு சொல்லி இப்படி இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் செய்கிற தொழிலுக்காக வந்து அப்படியே ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் அவர்கள் வந்து எதுவுமே ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் 2வது எதையுமே நம்ம சாதாரணமாகவும் நினச்சிக்க முடியாது. இது வந்து இதுதானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இப்போ மீட்டிங்கில் கூட நேரத்தில் சொல்லிக்கிறேன். சிவாசாரி தாவணி கனவுகள் படத்தில் வந்து ஒரு சீன் இவர் வரணும், சாமி கும்பிட வரணும். அந்த பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். சிவாசாரி உள்ளே வரணும், வந்தோடனே வாங்க வராதவங்க வந்திருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும். அப்போ சிவாஜி சார் ரெடி ஆகிட்டார். அவன்கிட்ட டைலாக் ஒன்று, வாங்க வராதவங்க வந்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கணும். டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பார்த்தாங்க. அவர் சிவாஜி சார் என்ன கேட்டார், பாக்கி யார் பூசாரி நடிக்கிற அந்த பையன் டைலாக் பார்த்துட்டியா? இல்லை செக் பண்ணிட்டேன், அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் செக். நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா? இல்லை செக் பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை கேட்குறாரு. இல்லை கரெக்டாக நடிச்சிடுவானா? ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்க வராதவங்க வந்துட்டீங்க, அர்ச்சனை பண்ணவா, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ சாட்டப்போ நான் கூப்பிட்டேன். மணி அடிச்சுட்டு இருக்கிறேன், அவர் உள்ளே வர்றாரு. மணி அடிச்சுருந்தோம், தட்டை வச்சு போட்டு வாங்க வராதவங்க வந்துட்டே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டாங்க. டேக் அப்படின்னா சிவாஜி சார் வர்றாரு. என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இவ்வளோ தடவை பார்க்குறாரு, ஒரே ஒரு சின்ன டைலாக் தான் அவன் பேச போகிறான், இதுக்கே இவ்வளோ தடவை பார்க்குறாருன்னு.
ரெடி கிளாப்பின் அப்படின்னா ஆக்ஷன் ஒன்றே அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும். இவன் மணி அடிக்கும் போது இவனுக்கு ரெண்டும் சேர்ந்து வருதோ ஒழிய இது தனியாக அடிச்சுட்டு இது காமிக்கிறது வரல. ஒன்றா இது சுற்றும் போது இது வரல, இல்லைன்னா இது அடிக்கும் போது இது. அண்ணா சார் 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 அப்படின்னா சிவாஜி என்ன பார்த்தாரு. நான் தான் கேட்டேனே பாக்கி, நீ கரெக்டாக செக் செக் பண்ணி இது எல்லாத்துக்கும் வந்துடாது அப்படி அடிச்சுட்டு பண்ணுறது. அது தினம் பூஜை கேச்சு வீட்டில் பண்ணிட்டு இருந்தால் தான் வரும். இல்லைன்னா அந்த பூசாரிகளுக்கு நீ பாட்டில் அவனை கூப்பிட்டு வந்து டைலாக் பேச சொல்கிறேன், இது கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்தா எப்படி அவன் செய்வான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சாதாரண விஷயம் கூட அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி நான் சினிமாவுக்கு சென்னைக்கு வரும்போது ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சார். என்னென்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னாச்சுங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பசி பட்டினி இது வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் தயவுசெய்து இந்த ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு மட்டும் போயிடாத அப்படின்னா. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால், இல்லை தயவுசெய்து நல்லா மனசில் வச்சுக்கோ, என்ன கஷ்டம் வந்தாலும் ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு மட்டும் போய் சேர்ந்துடாத அப்படின்னு. அப்புறம் எனக்கு புரியல என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கெங்கேயோ தமிழ்நாட்டில் சுற்றி, அதுக்கப்புறம் ஆந்திராட்டிலாம் சுற்றி பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு, என்னென்ன இந்த சர்வர் வேலை பசி நீ உளுந்தா மயக்கம் போட்டு உளுந்துட போகிறோம், உழுகிறதுக்குள்ளே போய் ஏதாவது கேட்டுக்கிட்டு வேலைக்கு சேர்ந்து ஏதாவது சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா, நம்ம சினிமாவுக்கு அதை இதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அப்படியே என்னை பார்த்தாரு, சர்வர் வேலைக்கு வந்துருக்கான்னு, போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ரூபா 2 ரூபா கையில் கொடுத்தாரு. இது வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போகணும், நீ எந்த ஊர்லேருந்து வந்த, எப்படியாவது உனக்கு பணம் அனுப்ப சொல்லி ஏதாவது ஒரு லெட்டரு தந்தி கிந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேரு அப்படின்னு. இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு திரும்பி போகிறதுக்கு பெரிய அவமானமாக இருக்குது. சினிமாவுக்கு வரேன்ட்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன், எப்படி திரும்பி போகிறது, ஒரே அவமானமாக இருக்குன்னு. இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு, இல்லை தம்பி நீ போனார். அப்புறம் இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன்னு. அப்பா அவர் சொன்னார், அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கே எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னாரு. இந்த ரோவில் மட்டும் சொல்லு, அந்த ரோவில் இந்த ரோவில் மட்டும் சொல்லு எத்தனை டேபிள். அப்புறம் பார்த்து ஒரு 4-5 டேபிள் இருக்குங்க. ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டிருக்கு, 4 சேர் போட்டிருக்குங்க. சரி, இந்த 4 சேரு 4 பேர் டேபிளுக்கு 4 பேர் ஒரே மாதிரி அழகு வரமாட்டாங்க. எவனோ 2 பேர் உட்காருவான், அப்புறம் இன்னும் 2 பேர் உட்காருவான், அப்புறம் ஒருத்தர் வருவான், அப்புறம் ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க. இப்படி 4 சேருக்கு 4 டேபிளுக்கு 4 பேராக ஒரு 16 பேர் உட்காருவான். ஒருத்தன் வந்தோடனேயுமே அவன் இட்லிம்மா, இன்னொருத்தன் ஒரே ஒரு காஃபிம்மா, இன்னொருத்தர் தோசை பூரி எப்படிம்மா, இன்னொருத்தர் எப்படிம்மா. இந்த 16 பேர்த்துல 10 விதமாக சொல்லுவாங்க. இப்போ நீ ஆர்டர் எடுத்துகிட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும்தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு நீ தோசை அது இதெல்லாம் போட்டான், பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான். ஏண்டா நான் என்னடா ஒன்று தான்டா சாப்பிட்டேன், இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கேன். அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு கீஸ்ட்டு பூரியெல்லாம் சாப்பிட்டவனுக்கு போய் காஃபி பில்லு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது தம்பி. இது மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் வர்றான் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ தான் எனக்கு மட்டையர் அடிச்சுமா இருந்தது. அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் ஊர்லேருந்து அவர்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி சொல்லி அனுப்பிச்சாரு, சர்வருக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா. அவர் ஒரு லாஜிக்கோடு சொன்னார். என்னன்னா, இங்கேருந்து சினிமாக்காக முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறுபடியும் காலையில் இருந்துச்சு பட்டினியோட போகலான்ட்டு தோணும். இந்த சர்வர் வேலை கிடச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீ கிடச்சிருது, சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிருது, அவ்வளோதான்.
நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். அப்புறம் எங்கே போய் சான்ஸ் தேடுறது? நீ அதிலே செட்டில் ஆயிடுவ, அதனால தானே உன்னை அதுக்கு போக வேண்டான்னு சொன்னேன் அப்படிமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ அவங்க இந்த பறை பற்றிலாம் சொல்லும்போது வந்து அது இந்த பொண்ணு காயத்ரி ரொம்ப அழகாக பேச்சு. பறைன்னா என்ன இது அப்படிங்கிறத, ஏன்னா பொதுவாகவே இங்கே தமிழ் பேசுகிறதே தகராறு தான். நிறைய பேர் வந்தால் தமிழ் சுத்தமாக பேசி அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்து அழகாக பேசினார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரின்னு அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாறி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்கே ஆட வேண்டியது மிஸ் பண்ணி இங்கே வந்து ஆடி அதையும் வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணார். இந்த படத்துக்கு வந்து இந்த பறையை பேஸ் பண்ணி பண்ணுறது, ஏன்னா ஆதித்தமிழனுடைய முதல் இசைக்கருவி அப்படிங்கிறது, ஆதித்தமிழனுடைய இசைக்கருவிங்கிறது இந்த பறை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து மாண்புமிகுன்னு அவர் பேசும்போது கூட அந்த மாண்புமிகுன்னு சொல்லி வச்சது வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் சொன்னார். அந்த டைட்டில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னார். ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து இந்த இதை வந்து ரொம்ப நான் மனசு விட்டு எனக்கு பாராட்டணும்னு நினச்சது, ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணது வந்து என்னென்னா, ஃபாரினுக்கு போகும்போது எதுக்கு போகிறோம், இங்கேருந்து கை நிறைய 4 காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கேருந்து ஃபாரின் போகிறோம். ஸோ போனோம்னா அங்கேருந்து எல்லாம் ஊர் உலகெல்லாம் வெட்டு போட்டு போய் அங்கே போய் ராத்திரி பகலும் ஏதாவது 4 காசு சம்பாதிச்சா நமக்கு ஆண்டப்பட்டவங்க இங்கே அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும். ஃப்ரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, அங்கே நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, தமிழ் என்ன, அது என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு இதை நினச்சிக்கிட்டு அந்த சுபாவும் அந்த சந்திரராம் சுரேஷ்ராம் இவங்க கதை எழுதியிருக்காங்க. தமிழ் பண்பாட்டோட ஒரு கதை எழுதி, அதுவும் கூட கமர்ஷியலாக இல்லை, தமிழ் பண்பாட்டோட இதை நினச்சி ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்து நம்ம சுகுமார்கிட்ட வந்து சொல்லி அதை படமாக எடுத்திருக்காங்க போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ் பற்று இருந்தால் இந்த அளவுக்கு அவங்க ஒரு கதை எழுதி இந்த படமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கணும். அதே மாதிரி லியோனி சார், அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கினீங்களே? இல்லை, நான் கொடுக்குற டாக்டர் பட்டம் என்ன காரணம்னா, மனம் விட்டு சிரித்தோம்னா நோய் விட்டு போகுன்ற அவரெல்லாம் வந்து அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பேர்த்துக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டிவி ஆன் பண்ணி அவருடைய பட்டிமன்றம், பாட்டுகள் இதெல்லாம் கேட்குறது அப்படின்னா சொன்னால், ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், பழைய பாட்டுக்கு உயிர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து அவரெல்லாம் வந்து எனக்கு வாத்தியர்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த பட்டிமன்றங்களில் அவங்க பேசும்போது நான் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டே இருக்கேன். அவங்களாம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு என்ன பேசுகிறாங்க, புதுசு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பேன். இந்த படத்தினுடைய கதை வந்து கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, எதுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கு கரெக்டான இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்தேன்னா, இந்த கதை வந்து டைலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்ல தான்டா குழந்தமான மறுபடியும் என் மனசு அது மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வரும். அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுவான், நான் இருக்க இடத்துல நீ வந்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் டீக்ரேட் பண்ணி. இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது இருக்க, இந்த ஜாதி இது எது பார்க்குறது, எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் 65 வருஷத்துக்கு முன்னால் கூட எனக்கு நடந்த இன்சிடெண்ட் இன்னும் எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு பொண்ணு, அது வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல லவ் ஆகிப்போச்சு. அது கொஞ்சம் கேஸ்ட் வந்து கம்மியான ஒரு பையன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிப்போச்சு. இது இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சு. இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்சோடனே ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வந்து வான்னு உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா அம்மா, அந்த பொண்ணோட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், தம்பி, வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு 4 டம்ளர் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பாலுக்கு பக்கத்தில் இன்னொன்று பிரிக்கிறாங்க. பிரித்து பாய்சன் பவுடர் இருக்குது. அந்த விஷத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அப்பா சொல்கிறாரு, எங்களுக்கு கௌரவம் முக்கியம், நீ இப்படி போய் தப்பு பண்ணிட்ட, இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இதை தாங்கிக்கவே முடியாது. ஒன்று நீ வந்து அந்த பவுடரை பாரில் போட்டு குடிச்சிட்டு பேசாமல் சத்தம் இல்லாமல் போய் உள்ளே போய் படு,
இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் 3 பேரும் வந்து இதை பாலில் கலந்துட்டு நாங்கள் குடிச்சிட்டு நாங்கள் போயிடுறோம். நீ எப்படி லைஃப் இருக்கணுமோ பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதை தவிர்த்து வேறு வழியே இல்லை அப்படின்ட்டார் அப்பா. உனக்கு 2 நிமிஷம் டைம் தர்றேன், நீ குடிக்கிறியா, நாங்கள் 3 பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், தம்பிக்காரனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த சூழல். அந்த பொண்ணு பார்க்குறா 3 பேரும் குடிச்சிட்டு அவங்க போகிறத விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தமில்லாமல் அதை எடுத்து பாலில் வந்து போட்டு அதை குடிச்சிட்டு சத்தமில்லாமல் தம்பியை மட்டும் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே போய் பாருது. அடுத்த நாள் வந்து வயிற்று வலி அதில் போயிடுச்சு அப்படின்னா 65 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டு நான் கேட்டதுலேருந்து பார்த்தா எவ்வளோ கொடுமையான ஒரு சூழலாக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. இது அசிஸ்டன்ட் இருக்கிறவங்க வெறும் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்க வேண்டாம். அந்த பையன் கேட்டுருந்தானே, பார்த்துட்டு இருந்தானே, அதை வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக கூட பண்ணலாம். என்னென்னா இந்த ஒரு நிறைய கொலை நடந்துருக்கு, இந்த கதைக்காக சொல்கிறேன் நான். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய கொலை நடந்துருக்கு, யாரா கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா எவனோ ஒருத்தன் அப்பா அம்மாவாக பார்த்து கொலை பண்ணிகிட்டு இருக்கான். யார் அப்பா அம்மானா இந்த கருணை கொலை பண்ணாங்க இல்லையா, இது அந்த பையன் பார்த்தான் இல்லையா, நம்ம அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணி இப்படி போய் செத்து போயிருக்கோம் அப்படின்னு நான் சும்மா டெவலப் பண்ணி பார்த்தேன். அடுத்த நாள் அவன் எங்கள் அக்காவை நினச்சி அவள் கடைசியாக கொடுத்த முத்தத்தை நினச்சி பார்த்தா அவனால் தாங்கிக்க முடியல. அந்த பவுடர் அப்படியே பார்த்தா எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அப்பா அம்மா சாப்பிட வந்து உட்காரும்போது அதில் போட்டு சத்தமெல்லாம் கலக்கி விட்டு வச்சுட்டான். இது அவன் கேரக்டர் அப்படி ஆகிப்போச்சு. இல்லை நான் டெவலப் பண்ணிட்டேன், தேவை உண்மையாகவே இப்படி பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்தேன். இல்லை இப்படின்னா இப்போ இந்த பையன் பெருசாகும் போது என்ன அப்படின்னா அவனுடைய டார்கெட்டே இதுதான். எவனெல்லாம் இல்லை லவ்வுக்கு எதிர்ப்பாக இருக்கானோ, எவனெல்லாம் இந்த கருணை கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானோ, அந்த அப்பா அம்மாவை எவனையுமே விடக்கூடாதுன்னு அவன் தான் லைனாக போட்டு வந்தான். இது கடைசியில் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் இந்த ஃப்ளாஷ்பேக்கை வருது. இல்லை அஸ்டன்ட் சொல்கிறேன், அஸ்டன்ட் கதைங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக பார்க்குற மாதிரி பார்க்குறது சாதாரணம். அதே வந்து அதை கொஞ்சம் இப்படி போனால் இப்படி இருக்கும், அப்படி போனால் என்னன்னா அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா நல்லாவது. ஸோ இந்த கதையை அவங்க வந்து சொல்லும்போது இந்த கருணை கொலை அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதில் அடிப்படையாக வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்டுக்கு வந்ததுனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வெங்கடேஷ் சொல்லும்போது சொன்னார், பாகிரேசர் அவரே சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதை விட இதெல்லாம் சொல்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொல் திருமாவளவன் அவர்கள் போராடிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இது வேண்டாம், மனிதன் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவர் இதுக்கு பொருத்தமாக இருப்பான்னு சொல்ல வந்தேன். அதே மாதிரி வெங்கடேஷ் சொல்கிறது வந்து என்னென்னா சினிமாவில் இன்னும் கூட நடந்துகிட்ருக்கு. அந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக நடித்து கொடுத்தேன். என்னென்னா ஒரு பெரிய டைரக்டரு மாதவன், பி மாதவன் சார், எத்தனை சிவாஜி சார் படங்கள்ல எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து நான் வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பாக்யராஜ் ஒரு 3 நாள் நடித்து கொடுத்தாரு, 5 நாள் நடித்து கொடுத்தாருன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து நின்னார். ஐயோ எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர், எத்தனை சிவாஜி சார் படங்கள் என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டம். இல்லை சார் நான் நடித்து கொடுக்குறேன்னு. எவ்வளோ, நான் ஒன்றும் வேண்டாம், ஒரு 2 ஷர்ட்டு 2 இது மட்டும் கொடுங்க, ஆளுக்கு என் அசிஸ்டண்ட்டு எனக்கு மட்டும் அது மட்டும் எடுத்து கொடுங்க போதும். இல்லை சார் இதான் பணம் இல்லை வேண்டாங்க, உங்களுக்கே சிரமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் 5 நாள் நடித்து கொடுத்தேன். அப்புறம் படம் ரிலீஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரில் வாங்கிட்டேன். அதில் ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர் ஏரியா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து மாதவன் சார், அவர் தான் ப்ரொடியூசர், அவர்கிட்ட பாகிரேஜ் சார் வீட்டுக்கு வந்துடுங்க காலையில், அவர் கையால் வந்து தொட்டு கொடுத்தா இதாக இருக்கும், செக்கு அவர் கையால் கொடுத்தது. அண்ணா எனக்கு ஒன்றும் புரியல, என்னென்ன ஒரு இது மாதிரி ராசிக்காக உங்கள் வீட்டில் வச்சு உங்கள்கிட்ட வந்து கையால் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். சரி ஏதோ ரொம்ப ராசிக்காக கேட்குறாரு போலுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஏரியா கோயம்புத்தூர் ஏரியான்னு கவரை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கொடுத்ததை வாங்கி மாதவங்கிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம்னு போயிட்டான். அப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் டிசிஆர் எனக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா டிசிஆர் எனக்கு எதுக்கு தான் வருது, நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. அவன் ரிலீஸ் பண்ண டிசிஆர் எனக்கு எதுக்கு அனுப்பிச்சிட்ருக்கான் அப்படின்னா. அப்புறம் 1 வாரம் 10 நாள் படம் போகலை. அதுக்கடுத்து நேரம் இந்த ஏரியா இவ்வளோ விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு அவன் கம்பெனியில் போய் என்ன சொல்லிட்டான்னா, இவர் சொல்லி தான் நான் வாங்கினேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் பஞ்சாயத்து என்னை கூப்பிட்டு,
என்ன சார் நீங்கள் தான் சொல்லி வாங்கி கொடுத்தேன், நீங்கள் தான் பணத்தை கொடுத்துடணும், அந்த 5 லட்ச ரூபா ஏரியா கொடுத்தேன். ஐயோ நான் சொல்லி வாங்கலையா அப்படின்னு. நீங்கள் கிழக்க பார்த்து நின்னீங்களா? நீங்கள் உங்கள் கையால் வாங்கினீங்களா? வாங்கினேன். கொடுத்தீங்களா? கொடுத்தேன். கிழக்க பார்த்து நின்று உங்கள் கையால் வாங்கி கொடுத்துருக்கீங்க. 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க அண்ணா. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்போல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு. விட்டா அடுத்த படம் எல்லாத்தையும் ரெட் கார்டு போட்டு நிறுத்திடுவானுங்க. வேறு வழியே இல்லை. பணத்தை கட்டிட்டு அவர் மாதம் சார் அழுகிறாரு. என்னென்னு எனக்கு ஃப்ரீயாக நீங்கள் நடித்து கொடுத்தீங்க, உங்களை போய் இப்படி 5 லட்ச ரூபா கட்ட வச்சானேன்னு சொல்லிட்டு ரொம்ப. ஆனால் அவர் ஒரு ஜென்டில்மேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கப்புறமா அவருக்கு மனசே கேட்கல. கொஞ்ச நாள் கழித்து படமெல்லாம் ரிலீஸ் ஆகியதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம் ஒன்று இருந்தது, ஒரு சென்ட், அதை ஒரு கம்மியாக. அதை அந்த அளவுக்கு பணம் ஆகாது. ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் இப்படி போய் கஷ்டப்பட்டீங்க, அதனால் தயவுசெய்து இந்த பத்திரத்தை வச்சுக்கோங்க, இந்த இடத்த நான் இல்லைன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு கூட உங்களுக்கு தோணாது. அவ்வளோ கஷ்டத்துலேருந்து அந்த ஃபீ மாதம் எனக்கு கம்பல் பண்ணி அதை கொடுத்துட்டு போனார். அதை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு எய்மோடையே இந்த படத்தை அந்த கதை எழுதுந்தும் அந்த ப்ரொடியூசர் ஒரு எய்மோடு எழுதியிருக்காரு. அது சுகுமார் ரொம்ப அந்த கதையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த டீம் எல்லாமே அந்த எழில், இந்த டீம், இவங்க வேலு சார், அவங்க எல்லாமே, முனுசாமி, இவங்க எல்லாமே மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் படம் ரொம்ப நல்லா வரும். இந்த படம் தான் ஓடணும். இது ஓடினா எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் பாட்டுக்கு ஜானி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினார். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.